கேட்டீங்கன்னா நீங்களே வாங்கி குடிப்பீங்க. இதுல என்ன போடுறாங்க தெரிஞ்சா முதல்ல போறது என்ன தெரியுமா? இந்த பன்னி புட்டிய போலான்னு ஊத்துறாங்க. இந்த அழிவு போன வாய்ப்பாயத்தை போடுறாங்க. பேட்டரி செல்ல நெசுக்கிட்டு போடுறாங்க. போட்டு நல்லா காசு எடுத்துன்னு வராங்க. அதை குடிச்சுங்கிறாங்களே நண்பா. குட்டியில் எதை போடுகிறோம் என்பது அவசியம் கிடையாது. கரெக்ட். ஒரு மனிதன் மலைக்கவலை போப்பதற்கு குட்டித்தான் அதுன்னு தொந்தூர் பண்றோமா? இதான் சரி விடு. அக்கா உன்னை கூட்டு வர சொல்லிச்சு. எனக்கா? ஆமா. நீலாதேவி. ஆமா. பாசம் என்றால் அவளைத்தான். ஆமா விடு. ஆனா நீ இப்படியே வராத. ஏ உன் தலை நீக்குறாக்கார மாதிரி இருக்குது. முடி வெட்டிட்டு வா. வா போலாம். வா போலாம். வா. தம்பி வரல தெரியலக்கா. எங்கன்னா தெரியல. போனவரோட ஆளே காணா. போன இடம் நல்ல வேலை நான் தப்பிச்சேன். கைதோட போச்சு. கருப்பு போச்சுடா. போட்டோம் பாப்பா. கருப்பு அதை வச்சு என்ன பண்ண போற? ஒன்னும் கிடையாது. ஏய் என்னடா என்ன? ஏய் நீ இது நான் உட்கார்ந்து கிடக்குது. அக்கா எனக்கு தள்ளிட்டாங்கக்கா. என் காலை கீழே போடுறா. என் கருப்பு போச்சுக்கா. கருப்பு உண்டு, ரொம்ப கருப்பு. வாய் மூடு. என்ன வேலை இது? இருந்தா தானே சொல்றதுக்கு. ஏமா என்ன கேட்ட? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ற? புரியல. நீ பேச என்னடா இது? என்ன கேக்குற? என்ன? நான் குடிக்காம தானே கூட்டு வர சொன்னேன். ஓ என்ன சொன்ன? குடிக்காம தானே கூட்டு வர. ஆமா. இது என்ன வேலை? ஓ நீ என்ன தப்பாலாம் நினைக்காத. எதை ஒன்னாலும் தவறுவாங்க கோன்சாமி. இதை தவற மாட்டான். வார்த்தை தவறிட்டியே. கிடையாது. நீ என்ன சொன்ன? குடிக்காம கூட்டு வாடான்னு. ஒரு மூணு கூட நான் குடிக்கல கூட்டு வான்னு. யார் தப்பு? உன்னை குடிக்காம கூட்டு வா அப்படி சொல்ல. எங்கிட்ட சொல்ல. குடிக்காம நான் குடிக்கல. கேட்டு போயிருக்கு. டைம் இல்ல. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செய்யுற. ஏய்பி ஐயோ நம்ம ஐட்டம் வந்துப்பா. அட பாயில நம்ம ஐட்டம் அது. ஐயோ பாப்பா. தெய்வமே இவ்வளவு நாள் எங்கடா இருந்தது? நீ ஆளே இல்லடா. நீ ஆள் இல்ல. எங்காச்சும் ஓய்ஞ்சாப்புல சரக்கலாம் எல்லாம் ஏறி போச்சு. அப்பயா உன் ஏரிக்கால ஒரு வாரம் தானே ஆள் கிடையாது. சவுதோப்புல தரணும் ஆள் கிடையாது. ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல தரணும் ஆள் கிடையாது. நீ எங்கடா போன? தெய்வமே ஐயோ தெய்வமே. நீ எத்தினி காவால மதந்து கடந்திருப்பேன். எத்தினி குப்பையில பண்ணு கடந்திருப்பேன். உன்னை நம்பியே ஊருக்கு 2 பேர் தின்னிங்கிறானே. உன்னை பொறிக்கே சரக்கு அடிப்பான்டா. பொறிக்கே சரக்கு அடிப்பான். என்ன பத்தி புகழ்ச்சா பேசுற? தெரியாதா? பொட்டலம் அப்படின்னா நாட்டு சரக்கு. அப்படின்னா ஆர்எஸ் நாத்து முச்சி அப்படின்னா மூலகாச்சான்னு பேர் ஏன் வந்தது? அந்த புல் குடிகாரனு கை கால் ஓதுரும். ஆமா. இது வாங்கி போட்டா தான் நரம்பு டைட்டா நிக்கும். அவன் அங்கங்க கடத்த வாங்கி சரக்கு வாங்கிடுவான். சரக்கு விற்கிற என்ன பண்ண தெரியுமா? கல் முடி போட்டு விட்டுவான். இவர் கை கால் ஓதுருமா அவுக்க முடியாது. அவுக்க முடியாது. வாசல் கிள்ளி பாப்பாரு. கிள்ள முடியாது. பிரமாத்திரம் வாயில் வச்சு ஒரே ஒரு கடிதான். ஐயோ என்னாச்சு? அட பாரு அவன் எடை கட்டார ராவா குத்திட்டு இருக்கிறான்டா. இது மூலகாய் தான் மூலகாச்சான்னு பேர் வச்சு அவன் பாட்டில் சரக்கு அடிச்சான பூச்சா. என்னாச்சு பாருக்கா. என்னடா என்ன? அட பாய் பூட்டுக்குது. ஏ குட்டி விக்ரமா என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? குட்டி விக்ரமா என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டு போட்டானே பாரு. அக்கட பாருடா பாப்பா எந்த முறைய சொல்ல மாட்டோம். வந்த காரம் மட்டும் சொல்லு. குட்டி நான் எப்படி சொல்லுவேன்டா? வயல தான் சொல்லணும். எனக்கு யாரும் இருக்காங்கடா. எனக்கு கொண்டவன் சரியா இருந்தா நான் குப்பை ஏறி சண்டை போடலாம். சாணி இருந்தா பலபலான்னு வச்சுக்க. என் கூட பிறந்தவன என் குடிகார தம்பி பாரு
நமக்கு அப்பா இருக்காங்களா, நமக்கு அம்மா இருக்காங்களா, நம்ம யாருக்கிட்ட நம்ம குறை நம்ம சொல்ல போறோம். இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி அம்மா ராசாத்திடும். ஏமா கல்யாணம் கிளந்து போறியா? பட்டு போடுன்னு சொன்னேன், போக கூடாது, நீ தீட்டுல இருக்கிற. பட்டு புடவை என்ன சொல்ற? கிளந்து போறேன்னு சொன்னேம்மா, இது தீட்டு போக கூடாது, தப்பு தப்பு. பட்டு புடவை கட்டினாவே கல்யாணத்துக்கு தான் போவாங்களா? ஆமா, அப்ப என்ன காரியத்துக்கா போவாங்க? இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்தை அக்கா பார்க்க வந்தேன். ஏமா இந்த பட்டணத்துல எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி எல்லாம் பார்க்க போறியா? பட்டணம் என்றால் அது அல்ல, வேற இல்ல. நான் பிறந்த ஊர். அது ஊரும் சொல்லுவாங்க, கிராமம் சொல்லுவாங்க, பட்டணம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நான் பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க வந்தேன். என் பெரிய மண்டாட்டி முழுவாத கீதா இல்ல, கல்யாணம் ஆகி போச்ச முழுவாத கீதா அண்ணன். அது முழுவாத ஆவாது. எப்பவுமே கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டு போனா சந்தோஷமா ஜாலியா சிரிக்கணும், அப்பதான் குழந்தை கூட வந்து பிறக்கும். அங்க போயிட்டு மாமனாரை பார்த்தாலும் மூஞ்சு, மாமியாரை பார்த்தாலும் மூஞ்சு, என் வீட்டுக்காரனை பார்த்தாலும் மூஞ்சு, அது போல மூஞ்சி தூக்கி வச்சுனா குழந்தை பிறக்காது. ஜாலியா சிரிக்கணும், எப்ப பார்த்தாலும் மூஞ்சு. மூஞ்சி ஒரு சாந்தமா வச்சிருந்தா அது கூட பிறக்கும். அதான் சொல்றேன் நானு. என் பெரிய மண்டாட்டி இன்னைக்கு பங்குக்க வந்து இன்னைக்கு நான் பங்குக்கு நான் வரல, என் கூட பிறந்தவன் நம்ம அம்மா பிறந்த பட்டணத்தை இன்னைக்கு பார்க்க வந்தேன். நான் பார்க்க வந்தேன் நானு. இன்னைக்கு நான் சேகப்பு போடவே கட்டி. ஏமா மருவத்தூர் கோயிலுக்கு போறியா? பங்கார அடிக்கால் செத்துட்டாரான், கழுப்புறந்தாரன் கொளுத்திட்டு வந்துரு. நீ தான் சொன்ன சாவு பாடுன்னு சொல்லிட்டேன். அப்புறமா வச்சு செய்வேன். நான் வைக்காது வச்சு லவ்லு. நான் கிட்ட வந்தாலும் நீ வாந்தி எடுப்பேன். அவ்வளவு ஃபுல்லா குஷி இருப்பேன். பயந்தே போயிட்டேன். பேபுத்து பாட்டு கூட. என்னது என்ன சொன்ன? இது கூட பேபுத்து பாடுன. இன்னைக்கு நான் சேகப்பு போடவே கட்டி நான் பிறந்த சீமையே. என்ன என்னாச்சுடா? இப்பதான் ஃபீல் பண்ண. ஒரு அழுகு போச்சுமா, நீ அழுதாதுடா என் குட்டி. அழகா சேகப்பு போடவே கட்டி நான் பிறந்த சீமையே அக்கா பார்க்க வந்தேன்.